மக்கள் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று நூலை வெளியிட்டுவிட்டு உரையாற்றினார். அப்பொழுது ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்திய ஜனநாயக உரிமை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும், அதேவேளையில் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து அவர் பேசினார். நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உண்மையாக மக்களை நேசிக்கும் அரசு நமக்கு தேவை. இங்கு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுவதும், ட்வீட்ஸ் இடுவதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணீரிலிருந்து ஃபோட்டோ எடுப்பதும் ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. அதில் எனக்கு உடமாடும் கிடையாது. கூட்டணி கணக்கை மட்டுமே நம்பி இருமார்புடன் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று சொல்லும் ஆட்சியாளர்களுக்கு மக்களோடு சேர்ந்து நான் அவர்களை எச்சரிக்கிறேன். வருகின்ற 2026 மக்கள் அவரை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டார். கண்டிப்பாக பாஜக மற்றும் திமுக அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க விஜய் அவர் விரும்புகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து நன்றி கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள்.